ஸோ மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். மாடல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ள மாடல் ஒர்க் பெஞ்ச் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்ச் ஆட்டோ டைமென்ஷனிங்க டிசேபிள் பண்ணணும். மெனு போயிருங்க. ஸோ மெனு போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ டைமென்ஷன் டிசேபிள் பண்ணிடுங்க. லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி தான். கிளிக் ஓகே. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் வருது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இப்போ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைமென்ஷன் நீங்கள் மேனுவலாக கொடுக்குற மாதிரி வரும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி ஒரு ரெக்டாங்கிள்லேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட்ல ரிவால்வ் கமாண்ட் அப்படின்னு ரெண்டாவது ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ்ட்ரூட் புரிஞ்சுதா? லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்ட்ரூட் ரெக்டாங்கிள் எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் அப்படின்றது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, மறுபடியும் பார்க்கலாம். சார் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? ஓகே. ஸோ மறுபடியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் பண்ண போறோம். இந்த பிளேன்ல தான் ஸ்கெட்ச் பண்ண போறோம். இதான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம். நீங்க வந்து பாத் நேவிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரே ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் தான் ஒர்க் பெஞ்ச்ல இருக்குது. ஸோ அதனால ஒரே ஒரு டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் இது மட்டும் தான் வந்து பாத் நேவிகேட்டர் ஹிஸ்டரியில் ஆட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்க 3D எக்ஸ்ட்ரூட் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஸ் ஸ்கெட்ச் வேணும். அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். நம்ம பேஸ் ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பண்ணணும். எந்த பிளேனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோமோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் கமாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக டாப் லைன் செலக்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் ஃப்ரண்ட் பிளேன் வேணும்னா நீங்கள் ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணிக்கலாம் சார். ஸோ லாஸ்ட் டைம் டாப் லைனில் வரைஞ்சோம். ஹலோ. ஸோ இந்த ஹலோ சார். சொல்லுங்க. இல்லை சார், வெளியில வெயிட் பண்றாங்க. ஓகே. ஓப்பன் பண்ண வந்துருமா? ஸோ இப்போ ஃப்ரண்ட் பிளேனில் வரையலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பிளேன். ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தீங்க, சாரி இது வந்து ரைட் சைட் பிளேன். ஃப்ரண்ட் பிளேன் வேணும் அப்படின்னா இந்த பிளேன் ஃப்ரண்ட் பிளேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேனில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒர்க் பெஞ்ச் உள்ளே போயிடும். இது ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டூல் யூஸ் பண்ணி வரையலாம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நான் இந்த டூல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பிளேனில் இருக்குது ZX. நீங்கள் ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தா தெரியும். ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிளேன் வேணுமோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் இண்டிகேட் ஆகும். தென் கிளிக் ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பிளேன் ZX. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன ப்ரொஃபைல் வரைய போகிறீங்களோ அதை இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ ரெக்டாங்கிளில் 3 டைப் இருக்குது பார்த்துருந்தோம். சென்டர் ரெக்டாங்கிள் நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். சென்டர் ரெக்டாங்கிளுக்கு ஒரு மிடில் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் மேனுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டைமென்ஷன் கொடுக்கும்போது எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கும். ஏன்னா ஆட்டோ டைமென்ஷன் எல்லாம் தான் டிசேபிள் பண்ணோம். நீங்கள் வந்து ஆட்டோ டைமென்ஷன் டிசேபிள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள் மட்டும் தான் வரைஞ்சிக்கோம், டைமென்ஷன் கொடுக்கல. ஸோ D ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு லைன்னா 2 பாயிண்ட் இருக்கும், 0.1 0.2. ஸோ இப்போ வெர்டிகல் டைமென்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ வெர்டிகல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் நான் ஒரு 100 எடுத்துக்கிறேன். 100 என்டர். ஸோ ஹரிசாண்டல் டைமென்ஷன் கொடுக்கலாம். நீங்கள் கமாண்டை விட்டு வெளியில் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு தடவை 100 என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்ரெடி டைமென்ஷன் எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. தென் இதுக்கு எவ்வளோ லென்த்து கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். 150 என்டர். ஸோ இப்போ ஃபுல் கன்ஸ்ட்ரைன் ஆயிடுச்சு. அதனால தான் க்ரீன் கலரில் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளை நம்மளால எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த Z ஆக்சிஸ்க்கும் X ஆக்சிஸ்க்கும் இந்த லைன் இது சிமெட்ரிக்கா இருக்குது. அதனால சென்டர் லைன் கொடுத்தாச்சு. சென்டர்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்,
எவ்வளோ லென்த் எவ்வளோ வித்துன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ எந்த டைமென்ஷனும் மிஸ்ஸிங் டைமென்ஷன் கிடையாது. சப்போஸ் மிஸ்ஸிங் டைமென்ஷன் இருந்தது அப்படின்னா, சப்போஸ் நான் இதை டெலீட் பண்ணிட்டேன், டி. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க ட்ராக் பண்ணலாம். இப்போ நம்மளால ஹரிசாண்டலா மூவ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு நம்ம டைமென்ஷன் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. அதனால வந்து டயக்ராம் ஃபிக்ஸ்டு கிடையாது. டயக்ராம் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ 2D டைமென்ஷன் ரெக்டாங்கிளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வித்து. ஸோ இதில் வந்து இது மட்டும் வித் மட்டும் தான் கொடுத்துருக்கு, லென்த் கொடுக்கல. டிஏ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த லைன் வேணுமோ அந்த டைமென்ஷனை லைனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ வேல்யூ கொடுக்கணும் 150. ஸோ இப்போ தான் ஃபுல்லி கன்ஸ்டன்ட். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 லைனும் வந்து இந்த இதுக்கு முன்னாடி லைன் வந்து கிரே கலர்ல இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து கிரீன் கலர் ஆயிடுச்சு. ஸோ இப்போனா ஃபுல்லி கன்ஸ்டன்ட் அர்த்தம். ஸோ க்ளோஸ். டயக்ராம் முடிச்சாச்சு ஃபுல்லாக. ஸோ இது இப்போதைக்கு ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ பார்ட் ஒர்க் பெஞ்சுக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமை ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் ஃபினிஷ் ஸ்கெட்ச் ஸோ கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பார்த்தா தெரியும் நம்ம ஃப்ரண்ட் லைனில் வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது டாப் லைனில் வரைஞ்சோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் லைனில் வரைஞ்சிருக்கோம். ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தது இது ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ ஃப்ரண்ட் லைனில் வரைஞ்சிருக்கோம். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூ வச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன வரைஞ்சோமோ அது இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதே ரெக்டாங்கில் வந்து நீங்கள் ரைட் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் தெரியும். ஸோ லெஃப்ட் சைடு வியூ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தான் தெரியும். ஸோ இது ஐசோமெட்ரிக் வியூ. இதுக்கு எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு 2D ஸ்கெட்ச் தான் வரைஞ்சிருக்கு. இதை வந்து 3D எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்ட்ரூட் இங்கே ஒரு கமெண்ட் இருக்கும். இந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ண வாக்கில் இங்கே வந்து ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன கர்வ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கர்வ் தான் எனக்கு வேணும். அந்த கர்வை செலக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு லைன் மட்டும் தான் செலக்ட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இங்கே ஃபில்டர் மெத்தட் இருக்குது. இந்த ஃபில்டரில் நான் வந்து என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ சிங்கிள் கர்வ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு கர்வை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். கனெக்டட் கர்வ் அப்படின்னா நீங்கள் ஒரு கர்வை நீங்கள் செலக்ட் பண்ணால் அது எங்கெங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த ஒரு கர்வ் வந்து இதோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. இது இந்த வெர்டிகலா இருக்குது. இந்த ஹரிசாண்டலோட ஒரு லூப் கிரியேட் ஆயிடுச்சு, க்ளோஸ் லூப். ஸோ க்ளோஸ் லூப்பாக இருந்தால் மட்டும் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இதில் 2 வேல்யூ இருக்கு. ஒன்று வந்து இந்த பிளேன்லேருந்து பேக் சைடு வர்றது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ நம்ம இந்த வேல்யூ கொடுக்கலாம் 100 mm பிளேன்லேருந்து பேக் சைடு போயிருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு 2வது வேல்யூ வேணும் அப்படின்னா ஒரு 50 mm எனக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு 50 என்டர். டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே பாயிண்ட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டயக்ராமை நீங்கள் இங்கே வரைஞ்சிட்டு 3D ஆப்ஜெக்டை வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வரைஞ்சதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் நேவிகேட்டர் போயிட்டு நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த கமாண்டை டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரூட் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆனால் போதும் அப்படின்றது தான் நீங்கள் இதை 0 பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிடலாம். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிளேன்லேருந்து எங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கோமோ அந்த டயக்ராம்லேருந்து ஒரு 50 mm எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். நீங்கள் ரெக்டாங்கிள் மட்டும் கிடையாது, என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். சப்போஸ் இது நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். இந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணலாம். ஏற்கனவே வரைஞ்சது தான். இதை எடிட் பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிராஃப்டிங் ஒர்க் பெஞ்சில் போயிடும். ஸோ இந்த ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஏற்கனவே வரைஞ்சது. நான் இதை எடிட் பண்ண போகிறேன். எந்த மாதிரி எடிட் பண்ண போகிறேன்னா ஒரு சர்க்கிள் போட்டு ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ண போகிறேன்.
எஸ்கேப். ட்ரிம் ஷார்ட்கட் T. எந்த லைன் வேணுமோ அந்த லைனை நீங்கள் ஜஸ்ட் கர்சரை வச்சு மூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். ஸோ எனக்கு ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்கு. சப்போஸ் எனக்கு ஃபில்லட் வேணும், இந்த கார்னரில் ஃபில்லட் கமாண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த லைன், ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், எவ்வளோ ரேடியஸ், நான் 20 ரேடியஸ் கொடுக்குறேன். 20 என்டர். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த சைடு வேணும் அப்படின்னா 2 லைன் 20 என்டர். ஸோ இந்த லைன், செகண்ட் லைன் 20 என்டர், ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் 20 என்டர். ஸோ நமக்கு ப்ரொஃபைல் இந்த மாதிரி வந்துருச்சு, 2D ப்ரொஃபைல். ஸோ இந்த 2D ப்ரொஃபைலை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் ரெக்டாங்கில் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன டயக்ராம் 2Dயில் வரைஞ்சிருக்கோமோ அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸோ ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சை விட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூடு அதே எக்ஸ்ட்ரூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து ரெக்டாங்கிளுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிருக்கோம், அந்த ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைல் வேணும், நம்ம ஆல்ரெடி கனெக்டட் கர்வ் கொடுத்துருக்கனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டயக்ராமில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் லூப் எடுத்துக்கும். வேல்யூ வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ், ஸ்டார்ட் லிமிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஸ்டார்ட் லிமிட் எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 0 அப்படின்னா இந்த பிளேன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்குன்னா ஒரு 100 mm டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். சப்போஸ் நான் இதை நான் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 150 வேணும் அப்படின்னா நீங்கள் வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கலாம், 150. சப்போஸ் எனக்கு -150 வேணும் அப்படின்னா நீங்கள் -150 என்டர் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே பேக் சைடில் போயிடும். ஸோ அந்த வேல்யூக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ எனக்கு 150 ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு 20 mm இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 20. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் என்ன ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறோமோ 2D ஸ்கெட்சில் அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல இந்த கமாண்டை வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். தென் கிளிக் ஓகே. ஸோ ஓகே பண்ணிங்கன்னா நம்ம வரைஞ்ச 2D ப்ரொஃபைல் இங்கே இந்த லைன், இந்த ஸ்கெட்சு நீங்கள் இங்கே நான் இதை டச் பண்ணும்போதே இங்கே பிளிங்க் ஆகும். ஸோ நம்ம வரைஞ்ச 2D ப்ரொஃபைல். ஸோ செகண்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட். இது நம்ம அந்த 2D ப்ரொஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரூட் கமெண்டை வச்சு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலு எக்ஸ்ட்ரூட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்ஸ்ட்ரூட்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். ஸோ அடுத்து ரிவால்வ் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் செட். ஸோ அந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணுறேன். ஏற்கனவே ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணது sketch 1. இதை நான் எடிட் பண்ணுறேன். இதை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஷாஃப்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு சர்க்குலர் ஜாப் கிரியேட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், சர்க்கிள் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். சர்க்கிள் கிரியேட் பண்ணாமல் எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் sketch ஸ்கெட்ச் போயிட்டோம். ஸோ நார்மலாக எனக்கு ஒரு சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் ஜாப் வேணும் அப்படின்னா சப்போஸ் நான் ஒரு 50 mmக்கு சிலிண்ட்ரிக்கல் ராடு வேணும் அப்படின்னா 50 mm சர்க்கிள் போட்டு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூட் கமாண்டை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ, சப்போஸ் உனக்கு ஒரு 100 mm வேணும் அப்படின்னா இதை எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து சர்க்கிள் கமாண்டை வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணது. இதே நீங்கள் எப்படி சர்க்கிளை யூஸ் பண்ணாமல் ரிவால்வை வச்சு சேம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை டெலிட் பண்ணிடலாம்.
ஸோ இதில் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 50 mm சர்க்கிளில் சர்க்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். இதில் 25 mm ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும். என்டர். ஸோ அங்கே எவ்வளோ ஹைட் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 mm வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். இங்கே எவ்வளோ ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணோம். 100 க்ளோஸ். ஏன் 25 கிரியேட் இங்கே வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரிவால்வ் கமாண்டில் இந்த ஆஃப் அப்படியே 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது இந்த சைடு 25, அதே மாதிரி ஆப்போசிட்ல 25. இப்போ ரேடியஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கிள் அந்த ராடை வந்து நான் பாதி மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ அதை வந்து 360 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 50 mm கிடைக்கும். 100 mm லென்த்தில் ஒரு சர்க்குலர் ராட் கிடைக்கும். ஸோ இதுதான் ரிவால்வ் மெத்தடை யூஸ் பண்ணி போகிறது. ஸோ இப்போ நம்ம ஸ்கெட்ச் முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ரிவால்வ் கமாண்ட் இங்கே சூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் அந்த கமாண்டில் பார்த்தாலே தெரியும் சர்க்குலர் ஜாப் தான் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ப்ரொஃபைல் ரிவால்வ் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்பெசிஃபை த வெக்டார். எந்த வெக்டாரை சுற்றி, அதாவது சென்டர் ஆக்சிஸ், ஒரு ராடுக்கு வந்து சென்டர் ஆக்சிஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஆக்சிஸ் எதை சுற்றி சுற்றணும் அப்படின்றது. எனக்கு ஜெட் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை இங்கே செலக்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஜெட் சீன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி இது பண்ணணும். எனக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இல்லை நீங்கள் இங்கே கூட சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கோஆர்டினேட்டில் வந்து போயிட்டு 0 0 0 0 0 என்று ஆல்ரெடி 0 தான் இருக்கு. ஸோ 0 என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட்டு இந்த சென்டர் ஆக்சிஸ் இதை பொறுத்து நம்ம என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்கோமோ அது 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு 360 டிகிரி வேணாம் ரொட்டேஷன், உங்களுக்கு ஒரு 180 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 180 என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரிவால்வ் கமாண்டு. சப்போஸ் இது உங்களுக்கு 360 டிகிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கமாண்டை எடிட் பண்ணலாம். ஸோ டூலை எடிட் பண்ணும்போது கிளிக் பண்ணி இங்கே இருக்க வேல்யூ வந்து 360 என்டர் பண்ணீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆயிரும். ஸோ சேம் ப்ரொஃபைலு, ஆனால் அங்கே சர்க்கிளை யூஸ் பண்ணி நம்ம ராட் கிரியேட் பண்ணோம், இங்கே ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இங்கே வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு ரிவால்வுக்கும் எக்ஸ்ட்ரூடுக்கும். ரிவால்வ் புரிஞ்சுதா? எஸ் சார். ஸோ ரிவால்வ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதில் ஹோல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். நம்ம இதே ப்ரொஃபைலை வச்சு கூட பார்க்கலாம். ஒரு ஹோலை கிளிக் பண்ணிக்காங்க. இதில் எப்படி ஹோல் போடுறது அப்படின்னா ஹோல் கமாண்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறையா ஹோல் இருக்குது. ஜென்ரல் ஹோல், ட்ரில் ஹோல், த்ரெட்டட் ஹோல். நீங்கள் த்ரெட்டட் ஹோல், ஜென்ரல் ஹோல்னால் நார்மலாக வந்து ஹோல் போடுறது. த்ரெட்டட் ஹோல்னால் எவ்வளோ த்ரெட்டுன்றதை மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஹோல் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் ஹோல் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை த பொசிஷன், நம்ம எங்கே வேணும் அப்படின்றத இது கிளிக் பண்ணோம். எனக்கு இங்கே வேணும், இந்த சர்ஃபேஸில் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ எந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்டாக இருக்கும் அப்படின்றத கிளிக் பண்ணணும். 0,0,0. எனக்கு இங்கே தான் சென்டர் ஹோல் வேணும். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ 2 பாயிண்ட் இருக்கனால 2 ஹோல் கிளிக் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட் தான் ஆக்சுவலாக வைக்கணும். கேன்சல் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இருந்து கமாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க.
எந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், அந்த பாயிண்ட்டுக்கு எந்த இடத்துல வந்து ஹோலோட சென்டர் பாயிண்ட் வரணும் அப்படின்றத. இதை தான் நம்ம பாயிண்ட் லாஸ்ட் டைம் 2 பாயிண்ட் கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் தான் கிரியேட் பண்ணோம். உங்களுக்கு எத்தனை ஹோல் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல பாயிண்ட்ஸ் அந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு ஹோல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஹோல் கமாண்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வேணுன்றதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். எனக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு இந்த ராடோட சென்டர், அதாவது ராடோட மெயின் ஆக்சிஸ் கான்சென்ட்ரிசிட்டியாக இருக்கணும் இந்த ஹோலும் இந்த ராடோட அவுட் சைட் சர்க்கிளும். ஸோ எனக்கு அதனால நான் 0 என்டர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஹரிசாண்டலாக 0 இருக்கு, பட் வெர்டிகலாக 0 இல்லை. வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இப்போ மெஷர் பண்ண கொடுக்கணும். ஸோ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 0 பண்ணிக்கிறேன். பாயிண்ட் மிடில் வந்துருச்சு. பாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிடணும். இதுவும் ஒரு ஸ்கெட்ச் தான். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகிருக்குது இந்த அவுட்டர் பாடியில். இந்த ஹோலுக்கு டயாமீட்டர் கொடுக்கணும், எவ்வளோ டயா இருக்கணும் அப்படின்றத. ஸோ இங்கே வந்து 25 mm இருக்குது டயாமீட்டர். சப்போஸ் எனக்கு ஒரு 15 mm வேணும் அப்படின்னா 15 என்டர். ஸோ எவ்வளோ டெப்த் ஹோல் போகணும் அப்படின்றத வந்து இங்கே மெஷர் பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே ஆல்ரெடி 50 mm இருக்குது. ஸோ எனக்கு ஒரு 30 mm இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னா 30 mm என்டர். ஸோ இங்கே இந்த டிப்போட ஆங்கிள் எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணணும். நார்மலாக ட்ரில் பிட்டோடது 118. நீங்கள் அதே இது பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா ஸோ 100. உங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸாக உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான். இதை நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்கணும், ஓகே பண்ணிடாம என்ன ரிசல்ட் உனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்னா ப்ரிவியூவை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ப்ரிவியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து காமிக்கும் எப்படி வந்து நமக்கு அவுட்புட் வரப்போகுது கொடுத்த வேல்யூக்கு அப்படின்னு. நீங்கள் ப்ரிவியூ அன்கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ ப்ரிவியூ எப்போவுமே கிளிக்கில் தான் இருக்கணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்ம இவ்வளோ தூரம் வந்து டெப்த்துக்கு ஹோல் போட போகிறோம். அதே நேரத்தில் ஹோலோட ஆங்கிள் எப்படி இருக்கும், அது எந்த இடத்துல வரும், சென்டராக வருதா அப்படின்றத வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணிடுங்க, ஓகே பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஹோல் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நார்மல் ஹோலு. ஹோல்லே நிறைய டைப் இருக்குது. ஸோ அடுத்த ஹோல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம். ஹோல் கிளிக் பண்ணிக்காங்க. இதில் த்ரெட்டட் ஹோல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ த்ரெட்டட் ஹோல் இது ட்ரில் ஹோல். இது வந்து கிளியரன்ஸ் ஹோல்னா டைரெக்டாக நார்மலாக வந்து அந்த ஆங்கிள் இல்லாமல் டைரக்ட் ஹோல் போடுறது. ஸோ த்ரெட்டட் ஹோல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ த்ரெட்டடில் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ M5, M6, M4 அந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி எல்லாமே இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த ஹோல் வேணுமோ ஃபர்ஸ்ட்டு ஹோலை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன த்ரெட் டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஹோல் போட போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த பாயிண்ட்டை அந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸ் நீங்கள் அந்த போயிட்டு முன்னாடி மென்ஷன் பண்ணீங்க டைமென்ஷன்லாம் எந்த ஹோலோட சென்டர் தான் வரணும். இல்லை எனக்கு டேரெக்டாக இங்கே சென்டர் எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த சர்ஃபேஸை வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா சர்க்கிள் எனேபிள் ஆகும். சர்க்கிள் எனேபிள் ஆனதுக்கப்புறம் கீழே 3 டாட்ஸ் வரும். MB3 பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்க்கோட சென்டரில் தான் எனக்கு ஹோல் வேணும் அப்படின்றத இது பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சில் போயிட்டு மிடில் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அந்த மிடில் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணோம். இப்போ டேரெக்டாக இது வந்து குயிக் பிக்னு பேர். நீங்கள் அந்த சர்ஃபேஸில் கொஞ்ச நேரம் மவுஸ் கர்சரை மூவ் பண்ணாமல் வச்சிங்கன்னா சர்ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆர்க்கோட சென்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்க் சென்டரை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்துடும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்தோம். ஏன்னா நம்ம சர்ஃபேஸை கிளிக் பண்ணோம், ஆனால் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணல. ஆனால் இந்த இடம் வந்து சர்ஃபேஸையும் கிளிக் பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணோம். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்ன ஹோல் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும், என்ன சைஸில் வேணும் அப்படின்னு. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் த்ரெட்டு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது M10 த்ரெட்டு, M12, M14, M6 அந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து
M5 இன்ட்டு 0.8 போட்டுருவோம். 0.8ன்றது பிச் வேல்யூ. ஸோ நான் சப்போஸ் M10 கிரியேட் பண்ணுறேன், M12 கிரியேட் பண்ணுறேன், M12 கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட பிச் வேல்யூ வந்து 1.75. ஸோ எவ்வளோ தூரம் டெப்த்து அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடணும். த்ரெட்டோட டெப்த்து எனக்கு 20 வேணும் அப்படின்னா 20 என்டர், வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து த்ரெட்டோட டைமென்ஷன். ஸோ இது ஹோலோட டைமென்ஷன், அந்த ஹோல் எவ்வளோ தூரம் டெப்த்து உள்ளே இறங்கணும் அப்படின்றது. இப்போ வந்து 24 mm இருக்கு டெப்த்து இங்கே, அதாவது டாப் லைன்லேருந்து பாட்டம் வரைக்கும் 24 mm இருக்கு. எனக்கு ஒரு 30 mm வேணும் அப்படின்னா 30 என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 mm எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு 28லேருந்து 24லேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல் கிரியேட் பண்ணலாம், த்ரெட்டட் ஹோல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தென் கிளிக் ஓகே. ஸோ இதுதான் த்ரெட்டட் ஹோல். இங்கே த்ரெட்டு தெரியாது. நீங்கள் த்ரெட்டு போட்டது விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிராஃப்டிங் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ இதுதான் த்ரெட்டட் ஹோல். ஸோ இந்த மாதிரி த்ரெட் ஹோல் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே த்ரெட்டு விசிபிளாக இருக்காது, இது காஸ்மிக் த்ரெட்டு. நீங்கள் டிராஃப்டிங் ஒர்க் பெஞ்சில் போயிட்டு டிராஃப்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம், சப்போஸ் M4 யூஸ் பண்ணி M4னா M4, இது M12 யூஸ் பண்ணதுனால டேரெக்டாக M12 காமிக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட் ஹோல் கிரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பேட்டர்ன் ஃபியூச்சர்ஸ். ஸோ எப்படி பேட்டர்ன் பண்ணுறது அப்படின்றது வந்து 2Dயில் பார்த்தோம், இப்போ 3Dயில் பார்க்கலாம். இது அரே யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆட்டோகேடில், அதே தான். ஸோ பேட்டர்ன் ஃபியூச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க, எந்த பேட்டர்ன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேயும் செலக்ட் பண்ணலாம், இல்லை இங்கே டைரெக்டாகவே செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கேயும் செலக்ட் பண்ணால் அதே தான் காமிக்கும். நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணாலும் என்னத்தை செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே பிளிக் ஆகும். ஸோ ரிவால்வ் 2 செலக்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணியாச்சு. பேட்டர்னில் நான் சொன்ன மாதிரி லீனியர் டைப்பு, சர்க்குலர் டைப்பு, பாலிகன், ஜென்ரல், ஸ்பைரல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம லீனியரும் சர்க்குலரும் பார்க்கலாம், ஏன்னா எல்லா கமெண்ட்டையும் முடிக்கணும். ஸோ லீனியரில் வந்து உங்களுக்கே தெரியும் 2 டைரெக்ஷன், உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு டைரெக்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன், எனக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னா எக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் எவ்வளோ கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு ஒரு 20 கவுண்ட் வேணும்னா 20 என்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும், இப்போ இங்கே ப்ரிவியூ காமிக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு ப்ரிவியூ வேணும் அப்படின்னா ஷோ ரிசல்ட் இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ காமிக்குது ப்ரிவியூ. மறுபடியும் அன்டூ பண்ணிடுங்க. டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று மெர்ஜ் ஆகிருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 100 mm கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் பேட்டர்ன் பண்ணலாம். சப்போஸ் டிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, பிச் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு 75 வேணும் அப்படின்னா நீங்கள் 75 கிரியேட் பண்ணிக்கலாம். கவுண்டும் அதிகமாக இருக்குது, கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 5 கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட். ஸோ இங்கே 5 பேட்டர்ன் ஆகிருக்குது, அது எக்ஸ் டைரெக்ஷனில். உங்களுக்கு இன்னொரு 2வது டைரெக்ஷன் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து டைரெக்ஷன் 2ன்னு இருக்கும், யூஸ் டைரெக்ஷன் 2. நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்ஷன் 2 இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸ் டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஒய் டைரெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணி ஒய்ல வந்து இப்போதைக்கு 2 வேல்யூ தான் கொடுங்க. பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். ஸோ இதுக்கூட மீனிங் என்னன்னா 2 கவுண்ட் இருக்குது. பிச் டிஸ்டன்ஸ் வந்து இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் சர்க்கிளோட டயாமீட்டர் 50 இருக்குது. ஸோ பிச் டிஸ்டன்ஸ் வந்து 10 கொடுக்கக்கூடாது. சர்க்கிளோட டயாமீட்டர் 50, ஆனால் சென்டர் டு சென்டர் 10 கொடுத்தீங்க அப்படின்னா 2 சர்க்கிளும் மெர்ஜ் ஆயிரும். ஸோ அதாவது 2 ராடும் வந்து ஒன்று மேலே ஒன்றா இருக்கும். பிச் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 70, இல்லை உங்களுக்கு ஒரு 80 கொடுக்கணும், 80 என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
டாபிக் கூட வச்சு பார்க்கலாம். ஒன் செகண்ட். ஸோ இப்போ டாபிக்ல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் போதும், ஒன்று மேலே ஒன்று மெர்ஜ் ஆகாது. ஸோ நமக்கு 2 கவுண்ட் தான் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5 கவுண்ட் வேணும் அப்படின்னா 5 என்டர். ஸோ ஒய் டைரக்ஷனில் 5 தடவை வந்து பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 4 வேணும் அப்படின்னா 4 என்டர். ஸோ 4 தடவை 4 தடவை. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ணது ஒரே ஒரு ஃபியூச்சர் தான். என்ன ஃபியூச்சர் அப்படின்னா ரிவால்வ்ன்ற ஃபியூச்சர் மட்டும்தான். ஸோ அதனால அந்த ரிவால்வ் ஃபியூச்சர் மட்டும்தான் பேட்டர்ன் ஆயிருக்கு. நம்ம ஹோல் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் ஹோல் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் எல்லா பேட்டர்ன்லையும் போயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க ஒரு ஃபியூச்சரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் கமெண்டை மறுபடியும் எடிட் பண்ணலாம். கமெண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் ஃபியூச்சரில் செலக்ட் ஃபியூச்சரில் ஒரே ஒரு ஃபியூச்சர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபியூச்சர் த்ரெட்டட் ஹோல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் காமிக்கல. ஸோ த்ரெட்டட் ஹோல் வந்து நம்ம பேட்டர்ன் பண்ண முடியாது, நார்மல் ஹோல் தான் பேட்டர்ன் பண்ணலாம். நீங்க Z ஆக்சிஸ்ல சொல்லுங்க. Z ஆக்சிஸ்ல இந்த மாதிரி அரே மாதிரி பண்ண முடியாது சார்? புரியல, மறுபடியும் கேளுங்க. இப்போ நம்ம X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் ஆமா X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ்ல மல்டிப்ளை பண்ணல சார். இந்த மாதிரி Z ஆக்சிஸ் மேலோடியா மல்டிப்ளை பண்ண முடியாது சார், ஒன்லி எக்ஸ்ட்ரூஷன் தான் பண்ண முடியுமா? Z ஆக்சிஸ்ல 2 டைரக்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். நீங்க அதுலயும் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் டைரக்ஷன் மாத்துறேன் அப்படின்னா யூஸ் Z டைரக்ஷன். இப்போ பாத்தீங்கன்னா Z டைரக்ஷன்ல ஆயிடுச்சு. புரியுதா? நம்ம பிட்ச் டிஸ்டன்ஸ் கம்மியா கொடுத்ததுனால அது ஒண்ணு மேல ஒண்ணு மெர்ஜ் ஆயிருக்கு. ஓகே சார். சிமிலரா இப்போ 2 டைரக்ஷன் தான் பண்ண முடியுமா சார்? நீங்க 3 பண்ண முடியாதுல? எந்த ஆக்சிஸை கிளிக் பண்றீங்களோ அந்த ஆக்சிஸ்ல வந்து பேட்டர்ன் பண்ணலாம். ஓகே சார். 150 கொடுத்துக்குவோம், ஏன்னா ஹைட் வந்து 100னால ஒன்று மேலே ஒன்று மெர்ஜ் ஆயிருந்தது. ஸோ 150 கொடுத்ததுனால ஒரு 50 mm கேப் இருக்குது இதுலேருந்து, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 100. ஸோ நம்ம கொடுத்த 150 இந்த பிளேன்லேருந்து, அதாவது இந்த பிளேன்லேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி Z ஆக்சிஸ்ல வேணா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு ஃபியூச்சர் ஏதாவது பண்ணுறேன் ஒரு பேட்டர்னில், நம்ம இந்த ஹோலை டெலிட் பண்ணிடலாம். த்ரெட்டட் ஹோல்னால பேட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நான் இதில் வேற ஏதாவது ஃபியூச்சர் ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் ஏதாவது கிரியேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஸ்கெட்ச் மட்டும் தான் வரைஞ்சிருக்கோம், அதுவும் இந்த பிளேன்ல வரைஞ்சிருக்கோம். இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரூட் தான். இது எப்படி வந்து சப்ட்ராக்ட் பூலியன் ஆப்ரேஷன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ப்ரொஃபைலை வந்து இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா இந்த கர்வை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கர்வ் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ இது கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே சாலிட் மாடல் தான். இதுவும் சாலிட் மாடல், இதுவும் சாலிட் மாடல். இப்போ நான் ஓகே பண்ணிட்டேன், எனக்கு இந்த ப்ரொஃபைல் இருக்குது ஆனால் உள்ளே இருக்குது, இதனால எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. எனக்கு இது ஒரு பாடி, இப்போ நம்ம ஒன்று கிளிக் பண்ணியிருக்கோம்ல, இப்போ எக்ஸ்ட்ரூட் 5 வந்து ஒரு பாடி, ரிவால்வ் வந்து செகண்ட் பாடி. ஸோ பாடி 1லேருந்து பாடி 2 வந்து சப்ராக்ட் பண்ணணும். இது பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும்.
ஸோ இது கிளிக் பண்ணது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் ஒரு காலம் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இதில் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படி சப்ராக்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாடியிலேருந்து ரெண்டாவது பாடியை சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ராக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த பாடியிலேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் இந்த பாடியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எனக்கு காமிக்கும். ஸோ ரிசல்ட் எனக்கு ரிசல்ட் இப்படி தான் வரும். ஸோ ரெண்டு பாடியும் ஒன்று மேலே ஒன்று இருந்தது. நான் வந்து பாடி 1லேருந்து பாடி 2 மைனஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் கிடைக்கும். ஸோ இதுதான் பூலியன் ஆப்ரேஷன். ஸோ நான் யூஸ் பண்ண ஆப்ரேஷன் வந்து ஒரே ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ல தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து எல்லா சர்க்குலர் ஆப்ஜெக்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபியூச்சர் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி பேட்டர்ன் பண்ணியாச்சு. நமக்கு தேவையானது இந்த ஃபியூச்சர் மட்டும்தான். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் ஆயிரும். இதுக்கு நீங்கள் வேல்யூ வந்து கிளிக் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன்ல வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். எவ்வளோ கவுண்ட் வேணும்ன்றது சூஸ் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 4 வேணும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. பிச் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா இது நீங்கள் டாப் வியூல வச்சு பார்த்தா தெரியும். ஸோ டாப் வியூவில் பாயிண்ட் எங்கே போயிருக்குன்னு பாருங்க. ஸோ பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 80 60 வச்சிங்கன்னா நம்ம பேட்டர்ன் பண்ணுற ஃபியூச்சர் இங்கே போயிடுது. ஸோ இங்கே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். 40. அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எரர் காமிக்கும். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ண ஃபியூச்சர் வந்து சப்ராக்ட் ஃபியூச்சர். இது இங்கே மூவ் ஆகும்போது கரெக்டாக அந்த பாடிக்கு நேராக மூவ் ஆகணும். இல்லை அப்படின்னா அது அந்த ஃபியூச்சர் வந்து பேட்டர்ன் பண்ண முடியாது. இங்கே எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் பண்ணி நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியலை. ஏன்னா நம்ம வரைஞ்ச ப்ரொஃபைல் வந்து ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். இதுக்கு சென்டர் பாயிண்ட்டு சர்க்கிள் எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. சப்போஸ் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் அந்த சர்க்கிளை எனக்கு இதோட பிச் வேல்யூ தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ 40 டிஸ்டன்ஸ். ஸோ அதே 40 டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் பேட்டர்ன் பண்ணும்போது எக்ஸாக்டாக வரும். ஆனால் நான் வரைஞ்சது இங்கே ஸ்ப்ளைனு. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுலேருந்து கரெக்டாக இந்த சர்க்கிள் இங்கே ஸ்ப்ளைன் மூவ் ஆனால் மட்டும் தான் சப்ராக்ட் ஆகும். சார் சொல்லுங்க சார். முன்னாடி பேட்டர்னை வந்து இந்த பூலியன் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண வருமா சார்? முன்னாடி பேட்டர்ன் எடிட் பண்ணலாமா சார்? ஆமாம், அதில் பூலியனை செலக்ட் பண்ணால் வருமா சார் எல்லாத்துக்குமே? இந்த பேட்டர்ன் ஆப்ஷன்ல பூலியன் ஆப்ஷனே கிடையாது. ஜஸ்ட் நம்ம இதை காப்பி பண்றோம் அவ்வளவுதான். ஓகே. இப்போ இதே ப்ரொஃபைல் வேணும்னா ஒன்றும் இல்லை. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க செலக்ட் பண்றதுல ஒரு ஃபீச்சரை செலக்ட் பண்ணீங்க. இந்த தடவை 2 ஃபீச்சரை செலக்ட் பண்ணி அப்படியே பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் ஃபீச்சர் எனக்கு இந்த ரிவால்வ், அப்புறம் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரூட். ஸோ எனக்கு 2 ஃபீச்சர் வேணும். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீச்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று ரிவால்வ், இன்னொன்று எக்ஸ்ட்ரூட். ஸோ எந்த டைரக்ஷனில் எனக்கு வந்து இந்த டைரக்ஷன் எப்படி சார் கொடுத்தீங்க? இல்லை டைரக்ஷன் எப்படி சார் கொடுத்தீங்க? ஸோ டைரக்ஷன் மட்டும் சொல்லவா?
வாய்ஸ் லோவா இருக்கா? இல்ல பேட்டர்ன் டைரக்ஷன் எப்படி சார் கொடுத்தீங்க? பேட்டர்ன் டைரக்ஷன் வந்து நீங்க இங்க வந்து டைரக்ஷன் 1 இருக்கா, இங்க நீங்க ஒரு காலம் பார்க்கலாம். இந்த டைரக்ஷன் வந்து இங்க வந்து ஸ்பெசிஃபை த வெக்டர்னு கேட்கும். நீங்க இதை கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஆக்சிஸை செலக்ட் பண்ணணும். நீங்க ஆக்சிஸை வந்து இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க கூட சூஸ் பண்ணலாம், என்ன ஆக்சிஸ்ல வந்து நம்ம பேட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா நீங்க இங்க கர்சரா மூவ் பண்ணீங்க அப்படின்னா இங்க 3 ஆக்சிஸையும் செலக்ட் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ், இங்க எக்ஸ் ஆக்சிஸ், இங்க ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ எனக்கு இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சரி இது ஒய் ஆக்சிஸ் வேணும்னா ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க எனேபிள் ஆயிரும். இங்க வந்து கிரீன் டிக் வரும் ஆக்சிஸை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கவுண்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ எனக்கு 4 கவுண்ட் வேணும், 4 அப்புறம் என்டர். ஸோ இங்க 4 பாயிண்ட் கிரியேட் ஆயிரும். அந்த 4 பாயிண்ட்டும் பக்கத்துல இருக்கு. இதுக்கு பிச் டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இதுக்கு பிச் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 10 mm தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா வந்து சர்க்கிளோட டயா வந்து இந்த 50 mm ராடு சென்டர் டு சென்டர் 10 mm கொடுத்தீங்கன்னா ஒன்று மேல ஒன்றா வரும். ஸோ இதுக்கு ஒரு 100 mm கொடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா அதே 4 பாயிண்ட் 1 2 3 4. ஸோ கிளிக் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் பண்ணியிருக்கோம். இப்போ வேணும் அப்படின்னா வேற டைரக்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல வேணும் அப்படின்னா இங்க போயிட்டு மறுபடியும் டைரக்ஷன் 2 யூஸ் டைரக்ஷன் 2 கிளிக் பண்ணிட்டு எக்ஸ் டைரக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பிச் டிஸ்டன்ஸ் ஒரு 100. எவ்வளோ கவுண்ட் வேணும்? எனக்கு 5 கவுண்ட் வேணும். கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஜெட் டைரக்ஷனில் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு 2 டைரக்ஷன் தான் பண்ண முடியும். மறுபடியும் ஜெட் டைரக்ஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் பேட்டர்ன் பண்ணணும். பேட்டர்ன் ஃபியூச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபியூச்சர், இது ஒரு ஃபியூச்சர். ஸ்பெசிஃபை த வெக்டர். நான் Z கிளிக் பண்றேன், Z ஆக்சிஸ். ஸோ Z ஆக்சிஸ்ல மொத்தம் 4 இருக்கு. 100 mm பிச் டிஸ்டன்ஸ். 100 mmன்றது பத்தாது, ஏன்னா வந்து இதோட ஹைட் வந்து 100 mm. ஸோ நம்ம வந்து 150 கொடுத்துருவோம். ஸோ Z டைரக்ஷன்ல நீங்க இப்படி பேட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணி எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேட்டர்ன் ஆப்ஷன். ஸோ ஷெல்லுன்றது நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து எப்படி 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்க்ரூ ஜாக் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் 2D டயக்ராம். இப்படி தான் வந்து கஸ்டமர் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன டைமென்ஷன் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்த எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி இதோட 3D ஆப்ஜெக்ட் ஸோ வரையணும். இதுதான் 3D ஆப்ஜெக்ட். நெட் எப்படி வரைகிறது, பாடி இது எப்படி வரைகிறது, ஸ்க்ரூ ஸ்பிண்டல், டாமி பார், இது எல்லாமே எப்படி வரைகிறதுன்ற பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ உங்களுக்கு? டியூஸ்டே சார். ஓகே. இப்போ இது வரைக்கும் நடந்த டைமிங் எப்போ? 4:15 ல இருந்து 5:15 வரைக்கும் சார், டியூஸ்டே. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், டவுட் இல்ல சார். ஓகே. NX டவுட் இல்ல சார். ஓகே. ஸோ NX இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்க. டவுட்டா இருந்தா சொல்லுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. சார் ஒரே டவுட் சொல்லுங்க. NX10 வெர்ஷன்லாம் டவுன்லோட் பண்ண அதான் யூஸ் பண்ண போறோம் சார், அது பண்ணலாம்ல சார்?
நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். NX 10க்கும் 12க்கும் ஒரு வித்தியாசம் இல்ல. ஒரு தடவையும் வந்து 11, 12 இது பண்ணும்போது புதுசா ஏதாவது ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம இப்போ பார்க்குறது பேசிக் ஃபியூச்சர் தான். இது NX 8லேருந்தே இருக்கு. NX 4லேருந்தே இருக்கு. அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க NX 10 இன்ஸ்டால் Okay, பண்ணி sir. யூஸ் பண்ணா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். Thank you, sir. ஓகே, தேங்க்யூ. Sir, attendance எடுத்தீங்களா? ஓகே. அடுத்த டைம் வந்து நீங்க இது முன்னாடியே இன்டிமேட் பண்ணிருங்க. எனக்கு மார்னிங்கே இன்டிமேட் பண்ணிருங்க. Okay, sir. Okay, sir. தேங்க்யூ. காடி எனக்கு பிரசன்ட் போட்றா. சார் எடுத்துட்டு வர்றோம்.